கதை ஒன்று கூற போகிறேன். கதையின் தலைப்பில் பேசியது குகையா. காட்டில் நாளுடன் அலைந்து திரிந்த சிங்கத்திற்கு ஒரு நாள் எந்த உணவும் கிடைக்கவில்லை. பசி எல்லை மீறது. என்ன செய்வது? யாரை எடுத்து சாப்பிடுவது? எதிரே எந்த மிருகமும் வரவில்லை. எல்லாம் எங்கே போய் ஒழிந்து கொண்டது? காட்டை வாடி நின்று கொண்டு பெரியிடம் சென்று விட்டதா? சிங்கம் மனசுக்குள் எல்லோரும் திரித்தது. இப்படி மனம் தோன்றவுடன் தளர்ந்து வரும் வழியில் குகை ஒன்றை கண்டது. உற்சாகம் கூட புத்துணர்ச்சி படுவது போல் உள்ளே சென்றது. இங்கு நிச்சயம் ஏதாவது மிருகம் இருக்க வேண்டும். வெளியே சென்ற மிருகம் நான் இருப்பதை அறியாமல் உள்ளே வரும் மேலே பாய்ந்தெடுத்து என அகோர பசி என்று தனித்துக் கொள்ள வேண்டியதால் சிங்கம் மனக்கணக்கு போட்டது. ஆனால் அது நரியோட குகையால் அத்தனை எளிதாக ஏமாறாது. வேட்டைக்கு போன நரி குகைக்கு திரிவது. அதன் கூரான பார்வை வழியில் பண்ண சிங்கத்தின் பாதச்சுவடிகளை பார்த்து விட்டது. சிங்கம் உள்ளே தான் இருக்கிறதை உறுதி செய்வது என்பதை நரி யோசித்தது. அதற்கு அவள் தெரியாது. அன்பான குகையை வணக்கங்கள் என்று கூறி நரி குகையை பார்த்து பேசியது. சிறிது நேரமாக அமைதி நிலவியது. பிறகு மீண்டும் குகையிடம் நரி பேசியது. என்ன கூறியே நான் உனக்கு வணக்கம்